தர்மம் செய்வதனால் உங்களுடைய செல்வத்திலிருந்து எதுவும் குறைந்துவிட போவதில்லை. பிறரை நீங்கள் மன்னிப்பதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான். பிறரை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் சார்ந்த ஒரு பெண்மணியை ஆட்சி தலைவராக இருந்து அல்லாஹுடைய தூதர் அதை மன்னித்து மறக்கவும் செய்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆட்சி தலைவரையோ ஒரு ஆன்மீக தலைவரையோ கொலை செய்வதற்கு முயற்சி செய்தால் நம்மளுடைய நாட்டில் மிகப்பெரிய அளவில் சட்டங்கள் தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் உலக ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மக்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். என்ன உபதேசம் என்று சொன்னால், நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாக, மறுமை நாள் வருவதற்கு முன்பாக உங்களுடைய சகோதரர்களுக்கோ யாருக்கோ நீங்கள் துரோகம் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நீங்கள் கணக்கு தீர்த்து கொள்ளுங்க. அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது துரோகம் செய்தால், பொருளாதார மோசடி செய்தால், மனிதன் ஒரு மனிதனுக்கு செய்த துரோகம், ஒரு மனிதனுக்கு செய்த தவறுகள், ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்த மோசடி துரோகம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே காட்சியளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி காட்சியளிக்கும் என்று சொன்னால், பல இருள்களாக காட்சியளித்து வந்து கொண்டு உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். அதனால் நாளை மறுமை நாளிலே எந்த விதமான பொற்காசோ வெள்ளி காசுகளோ எதுவுமே பயன் தராது. அதை வைத்து இந்த அநீதியை நீங்கள் என்ன செய்ய முடியாது, இறைவனிடத்தில் விலை பேசிவிட முடியாது. அதனால் ஒரு மனிதருக்கு நீங்கள் ஒரு மனிதர் அநீதிக்கு உள்ளாக்கி, இரண்டு நபர்கள், இரண்டு அண்டை வீட்டுக்காரர்களோ அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற உறவோ, கணவன் மனைவி என்ற உறவோ, அண்ணன் தம்பிகளாக ஏதோ இரத்த பந்த உறவு, இருவர்களுக்கு இடையில சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்பாக இரண்டு நபர்களும் சமாதானமாகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியாளனாக இருக்கிறான். அந்த நீதியாளன்ட்ட பாதிக்கப்பட்டவர்கள் முறையிடுவார்கள். அநீதிக்கு உள்ளானவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இறைவனிடத்தில் முறையாடக்கூடிய ஒரு தருணம் என்று ஒன்று மறுமை நாளில் இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களாம். எப்படி பாதிப்புக்குள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவார்களாம், இறைவா, நான் உலகத்திலே வாழும்போது எனக்கு மோசடி செய்து விட்டான், எனக்கு இருக்கிறான் என்று சொன்னால் இறைவன் எப்படி அங்கே தீர்க்க போகிறான் என்று சொன்னால், யார் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரால் இவன் அநீதிக்கு இழைக்கப்பட்டிருக்கிறானோ அவனிடத்தில் இருக்கக்கூடிய தொழுகை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே என்ன நன்மைகளை அவன் குறுக சேர்த்தானோ, சூனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் என்ன நன்மைகளை எல்லாம் செய்தானோ, இந்த உலகத்தில் வாழும்போது தர்மம் செஞ்சிருப்பான், உம்ரா செஞ்சிருப்பாங்க, ஹஜ் என்ற கிருகையை செய்திருப்பார்கள், ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள், இரவு தொழுகையை தொழுதிருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு பிறரை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறோம் என்று சொன்மைகளை எல்லாம் எடுத்து கொடுத்துருவானோ. அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவனிடத்தில் எந்த நன்மையுமே இல்லை, இவன் யார் அநீதிக்கு உள்ளாக்கி பாதிப்புக்கு உள்ளாகி வந்து ஒருவனை குற்றம் சாட்டி வந்து நிற்கிறானோ அவனிடத்தில் எந்த நன்மையுமே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இவனிடத்தில் தீமை இருக்கும்ல, யார் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறானோ அவனுடைய தீமைகளை எல்லாம் எடுத்து யார் இந்த மாதிரி துரோகம் செய்தார்களோ தவறு செய்தார்களோ அவனுடைய தராசு பட்டியலில் தூக்கி போட்டுருவானா. அப்போ அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கி விடுவான். இவனுடைய பாவத்தை எடுத்து விட்டால் இவனுடைய எதுவுமே இருக்காதுல்ல, இவன் எப்படி நல்லவனாக ஆகிவிடுவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இறைவன் தீர்த்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்போ அநீதிங்கிற ஒரு விஷயம், தவறுக்கு பிறர் மனிதர்களுக்கு தவறு செய்து நாம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் எங்கே வந்து நிற்குது, நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு மூமினான அடியானுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அடியாருடைய நன்மையும் நான் மன்னிக்கிறேன்,
யார் இணை வைக்கவில்லையோ அவர்களை தவிர, யார் இணை வைத்து விட்டார்களோ அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். இணை வைக்காமல் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவருடைய பாவத்தை ஃபுல்லாக மன்னிக்கிறேன், எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிருவேன். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 நபர்கள் சண்டையிட்டு, 2 நபர்கள் சில பெற்றோர்களோடி தாய் தந்தையர்களோடி சண்டை, தாய் தந்தையர்களோடி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எனக்கு சரியான முறையில் அவர்கள் நீதமாக நடக்கலை, என்னுடைய அண்ணனுக்கு மட்டும் பொருளாதாரத்தை கொடுத்துட்டாங்க, நான் தம்பியாக இருக்கிறேன், எனக்கு சரியான முறையில் அவர்கள் நீதியாக நடக்கவில்லை என்பதற்காக, பொருளாதாரத்திற்காக, உலக ஆசாபாசத்திற்காக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், பெற்றோர்களுக்கு துரோகம் இழைத்து, பெற்றோர்களோடு பேசாமல் இந்த உலகத்திலே மரணிக்கிறார்களே, அவர்களும் நாளை மறுமையிலே நிப்பாட்டி வைக்கப்படுவார், நிப்பாட்டி வைக்கப்பட இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகம், மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம், அண்டை வீட்டுக்காரருக்கு செய்த துரோகம், பாதசாரிகள் இருக்கிறார்களே, தெருவில் நடந்து செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாம் ஏதாவது இடைஞ்சல் செய்தோம் என்று சொன்னால் அவர் பாதிப்புக்குள்ளாக இருப்பார். அல்லது ஏதோ ஒரு வகையில் வியாபார ரீதியாக, பொருளாதார ரீதியாக நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பிறருடைய மனதை புண்படுத்தி இருக்கும். அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருந்து கொண்டு, அவர்கள் வெளிப்படுத்தினால் என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்தினால் நாம் அவரிடத்தில் என்ன செஞ்சிடலாம், நேரடியாக நான் பேசிய வார்த்தைகள் ஏதோ உங்களுடைய மனதிற்கு கஷ்டப்படுத்தி இருந்தால், உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தால், இந்த உலகத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை நாம் கொண்டு வரணும். இன்னைக்கு சில பேர் எப்படி இருக்கிறாங்க என்று சொன்னால், ஒரு மனிதன் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லிய வார்த்தை எனக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு ஏற்படுத்தி விட்டது, இந்த அண்டை வீட்டுக்காரரோடு எனக்கு பிரச்சனைங்க, எனக்கு மிகப்பெரிய அளவிலே கடுமையாக தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார், என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார், எப்போது பார்த்தாலும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கடுமையாக சாபமிட்டு கொண்டே இருக்கிறார், நான் அவரிடத்துல போய் எடுத்து சொன்ன அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு, என் மேலே தப்பே இல்லை, உன் மேலே தான் தப்பு, நான் உன்னை திட்டிக் கொண்டே இருப்பேன், உன்னை சாபமிட்டு கொண்டே இருப்பேன் என்று சொல்லி கொண்டே இருக்கிறார். சில பேருக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த மனநிலை கூட வருவதற்கு வரமாட்டேங்குது. இயல்பாகவே மன்னிப்பு கேட்கணும். ஒருவன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவரிடத்துல போய் நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கறது? என்னை விட சின்ன ஆளாக இருக்கிறான், என்னை விட பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் இருக்கிறான், நான் எல்லா விதமான அந்தஸ்திலையும் உயர்ந்தவனாக இருக்கிறேன், என்னிடத்துல செல்வம் இருக்கிறது, என்னிடத்துல கல்வி இருக்கிறது, என்னுடைய தெருவிலேயே நல்ல இடத்துல போய் நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் என்கிற ஒரு மனோபக்குவம், ஒரு மனநிலை மனிதர்கள் மத்தியிலே நிலவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்தார்கள்? மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அழகிய முறையில் என்ன செஞ்சாங்க, சமரசம் செய்து கொண்டார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 3 நபர்களும் ஒரு குழுவாக இருக்கிறார்கள். இன்னும் சில நபி தோழர்களும் இருக்கிறார்கள். அந்த வழியாக அபு சுபியான் வருகிறார். அபு சுபியான் எப்படிப்பட்ட ஒரு தலைவர், மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர், மிகவும் அந்தஸ்தில் உயர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வரும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு சுபியானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய எதிரியை, அல்லாஹ்வுடைய வாள் அவருடைய கழுத்தை இன்னும் பதம் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய எதிரியாக அபு சுபியான் இருக்கிறார், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடுப்பணையாக இருக்கிறார், நம்ம எல்லாம் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவர், இவரை இன்னும் அல்லாஹ்வுடைய வாள்கள் அவருடைய கழுத்தை பதம் பார்க்காமல் இருக்கிறது, இவரை இன்னும் ஏன் கொலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த வழியாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை பார்க்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார்? உமையா பின் கலப், அபு சுபியான் இவர்களை போன்ற பெரும் பெரும் தலைவர்களுடைய பட்டியலில் உமையா பின் கலப் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே அடிமையாக வாழ்க்கையில ஒரே ஒரு சம்பவம், மக்கத்து குஃபார்கள் குறைசிகள் அவருடைய பிள்ளைகள் விளையாடுவதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பயன்படுத்துவார்களாம். எப்படி என்று சொன்னால், ஒரு நூல் எடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தில் கயிறை கட்டி, மலை அடிவாரம் நம்முடைய பிள்ளைகள் சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களை வச்சு பொம்மையை வைத்து தெருவில் இழுத்துட்டு போமே, அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பயன்படுத்தினார்களாம். ஒரு கழுத்தில் கயிறை கட்டி இழுத்து கொண்டே போவார்களாம். அவர்களுக்காக டயர்டாகி அதிலிருந்து என்ன செய்வாங்க, விட்டு விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு சலிப்படைகிறதோ அதே இடத்துல போட்டு விட்டு போயிடுவார்களாம். இந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அந்த இது விஷயத்தில் அபு சுஃபியானை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிவிடுகிறார்கள். அந்த வழியாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலாலே என்ன பேசுறீங்க நீங்க? அபு சுஃபியான் யார் தெரியுமா? மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர், எவ்வளவு பெரிய ஒரு குறைஷிகளுடைய தலைவராக இருக்கிறார். அவரை போய் நீங்க பேசுறீங்களே, இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி விட்டீர்களே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கோபப்படுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அமைதி ஆகிவிட்டார்கள். அவர் ஒரு தலைவர், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் இலகுவாக சொல்லிவிட்டீர்களே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லிட்டாங்க. இது போன்று பிலால், சுஹைப், சல்மான் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இந்த குழுவில் அபு சுஃபியானும் அந்த வழியாக வந்தார். அபு சுஃபியானை பார்த்து பிலால் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொன்ன உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சத்தம் போட்டு விட்டு விட்டேன், அவர்களை நான் கண்டித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, அபூபக்கரே நீ பிலால் அவர்களை என்ன செஞ்சிருக்கலாம், அவனுடைய சகோதரர்களை நீ கோபப்படுத்தியிருக்கலாமே, கோபப்படுத்தி இருப்பீர்களோ, இந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்த சபையினரை கோபப்படுத்தியிருக்குமோ, அவருடைய மனதை நீங்கள் கஷ்டப்படுத்தியிருக்கலாமே என்று சொல்லிவிட்டு நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வை கோபப்படுத்தியது போன்று என்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வருகிறார்கள். இந்த சபைக்கு வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், சகோதரரே நான் சொல்லிய வார்த்தை உங்களுடைய மனதை புண்படுத்தி விட்டதா, நான் சொன்ன வார்த்தை உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தி விட்டதா, அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! அபூபக்கர் சித்திக் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், அபூபக்கருடைய பொருளாதாரம் உதவியது போல யாருடைய பொருளாதாரமும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவல. இந்த அபூபக்கர் இன்னொரு படி மேலே போய் பார்த்தோம் என்று சொன்னால் இவர் யார் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவின் கலப்பினால் மிகப்பெரிய அளவிலே ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே சுடு மணலிலே போட்டு பிரட்டப்படக்கூடிய அதையெல்லாம் அபூபக்கர் அவர்கள் பார்த்து பார்த்து தன்னுடைய பொருளாதாரத்தினால் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை கொடுத்து உமையாவின் கலப்பு அவர்களிடத்திலிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையிலிருந்து விடுதலை செய்தவர். அப்ப இதன்படி பார்த்தோம் என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்தார். தன்னுடைய பொருளாதாரத்தினால் அடிமையிலிருந்து ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் யார்? அபூபக்கர் அவர்கள். இந்த அபூபக்கர் அவர்கள் அவருக்கு எஜமானாக இருக்கிறார், அவருக்கு ஒரு ஓனராக இருக்கிறார், பொருளாதார அந்தஸ்திலே உயர்ந்தவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா விதத்திலும் மிகவும் உதவியாக இருக்கக்கூடியவர், உற்ற தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் யாரிடத்திலே மன்னிப்பு கேட்டார்? ஒரு அடிமையிலிருந்து விடுதலை ஆகியவர், ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இறங்கி போய் ஒரு தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, பிலாலே நான் சொல்லிய வார்த்தை உங்களை கோபப்படுத்தி இருக்குமா, உங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்குமா, என்னை அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கிருந்த சகோதரர்கள் எல்லாம், என்னுடைய சகோதரரே நீங்கள் யாரையும் கோபப்படுத்தவில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று இரண்டு நபர்களுமே அழகான ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நபிகளார் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதரும் மன்னித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு இரண்டு பேருக்கும் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. அதிலேயும் யார் முன் வந்து மன்னிப்பு கேட்கிறார்கள், யார் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ, யார் மன்னிக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துகிறான் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவினால் அபூபக்கர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அபூபக்கர் அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது. இன்னைக்கு இது போன்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்வில் நடக்குமா? நம்முடைய அண்டை வீட்டுக்காரர் நம்முடைய ஏழ்மை நிலையில் இருப்பார், நாம் மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்தில் அந்தஸ்தில் ஏதோ ஒன்றில் உயர்ந்தவர்களாக இருப்போம், பணம் இருக்கும், பதவி இருக்கும், பட்டம் இருக்கும். நாம் அவனுக்கு அநீதி இழைத்து விட்டோம் என்று சொன்னால், நாம் சொல்லிய வார்த்தைகள் தவறாகவே இருக்கட்டுமே, நீங்க சொன்ன வார்த்தை இருக்கிறதே மிகப்பெரிய அளவில் ஒரு பாரதூரமான வார்த்தை, இந்த வார்த்தைக்கு பதிலாக அவனிடத்துல போய் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னோம் என்று சொன்ன, என்னிடத்துல பொருளாதாரம் இருக்குப்பா, என்னை விட அவன் ஏழ்மை நிலையில் இருக்கிறான், நான் பார்த்து வளர்ந்த பையன், அவனிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்னால் தான் அவனுக்கு இந்த அந்தஸ்தே கிடைத்திருக்கிறது,
என்னால் தான் அவன் இந்த பதவியிலே இருக்கிறான், என்னால் தான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பட்டம் கிடைத்திருக்கிறது, என்னால் தான் அவன் கல்வியிலே உயர்ந்த நிலையில் இருக்கிறான், என்னால் தான் அவனுக்கு வேலை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது, நான் தான் என்னுடைய பொருளாதாரத்திலே அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்தேன், அப்படிப்பட்டவன் போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா என்று இன்றைய சமுதாயத்திலே மக்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆனால் அபூபக்கர் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர், ஒரு மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்தில் உயர்ந்தவர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார். அந்த பொருளாதாரத்தினால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்தார். அந்த அடிமையிடத்தில் போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மனோபக்குவம், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அபூபக்கர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அப்போ இது போன்ற சூழல் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு மனக்கசப்பு ஏற்படும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில ஒரு மனக்கசப்பு ஏற்படும், அண்டை வீட்டுக்காரர்களில் ஒரு மனக்கசப்பு ஏற்படும், நண்பர்களிடத்தில் மனக்கசப்புகள் ஏற்படும், இன்னும் இரத்த பந்த உறவுகளுக்கு இடையே ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதை எப்படி சரி செய்வது? அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து சில விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் உருவாக்கினார்களே, அந்த சமுதாயம் அல்லாஹுடைய தூதர் எதை செய்தார்களோ அதை செய்து காட்டினார்களே, அந்த நல்ல வழிமுறையை நம்முடைய வாழ்வியலாக பின்பற்றி நாமும் நம்முடைய இரத்த பந்த உறவுகளோடு, நம்முடைய சொந்த பந்த உறவுகளோடு யாருக்கும் அநீதி இழைக்காமல், யாருக்கும் தீங்கி இழைக்காமல், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி விடாமல், அப்படி பாதிப்பாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக மன்னித்து அந்த மன்னிக்கக்கூடிய அடியானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறேன் என்று சொன்னான். அந்த கண்ணியத்திற்குரியவர்களாக, அந்த இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூனத்தை அடையக்கூடியவர்களாக, இந்த உலகத்தில் என்ன நன்மை செய்தோமோ அந்த நன்மையோடு நாளை மறுமையிலே சூனம் செல்லக்கூடிய நன்மக்களாக இந்த உலகத்திலே வாழும்போது உறவுகளை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக, அது எந்த உறவு முறையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நல்ல உறவு முறைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக, சொந்த பந்தங்களோடு நல்ல ஒரு இணக்கத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களாக. பிரச்சனைகள் என்று சொன்னால் வரத்தான் செய்யும். யாருடைய வீட்டில் பிரச்சனை இல்லை, யாருடைய உறவு முறைகளில் பிரச்சனை இல்லை, எல்லா வீட்லையும் பிரச்சனை இருக்குது. எல்லா கணவன் மனைவி என்ற உறவு முறையுடைய வீட்டில் பிரச்சனை இருக்கிறது, எல்லா பெற்றோருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலையும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்வது? விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை கொண்டு வாங்க. கணவன் மனைவி கிடையிலையா, திடீரென்று கணவன் பிரச்சனை செய்கிறாரா, மனைவி விட்டு கொடுங்க. மனைவி பிரச்சனை பண்ணுறாங்களா, கணவன் விட்டு கொடுங்க. பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுறாங்களா, பெற்றோர்கள் விட்டு கொடுங்க. பெற்றோர்கள் பிரச்சனை பண்ணுறாங்களா, பிள்ளைகள் விட்டு கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் இந்த உலகத்திலே உங்களை அறிமுகப்படுத்தியவர்கள், இது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை இந்த உலகத்திலே ஏராளமான பொருளாதாரத்தினால் உங்களுக்கு அவருடைய இரத்தத்தை கொடுத்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள் உங்களுடைய இரத்தத்திலிருந்து ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு செலவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய கல்விக்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். நீங்கள் இருக்கிறீர்களே இந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய பொருளாதார உயர்நிலையில் இருக்கிறீர்களே இதற்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். உங்களுடைய கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு இந்த உலகத்திலே உங்களுடைய தாய் பெற்றெடுத்திருக்கிறாள். உங்களுடைய தந்தை உங்களுடைய பொருளாதாரத்திற்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய இளமை பருவத்தையே உங்களுக்காக அர்ப்பணிப்பு செய்தவர். இந்த தாய் தந்தையர்களுக்காக நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய மாட்டீர்களா? இது இஸ்லாமா? இது இஸ்லாமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் துடைத்தெறிய வேண்டும். நம்முடைய தாய் தந்தையர்கள் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக, அல்லாஹ்வுக்காக பொறுமையாக அதை தட்டி விடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கு நினைக்காத ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய தாய் தந்தையர்கள். உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையர்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு எப்படிப்பட்ட துரோகம் செய்தாலும், உங்களுக்கு சொத்துல பங்கு தரலை, அதுக்காகவா உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அவங்க அது இந்த பொருளாதாரத்திற்காகவா தாய் தந்தையர்கள் என்ற உறவு, பிள்ளை மகள்கள் என்ற உறவு, அவருடைய சொத்துக்காகவா நாம் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்க இருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் சரிவர செய்திருக்கிறீர்களா என்பதையும் நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை குற்றம் எடுக்க இருக்கிறான். அதற்கு பரிகாரமாக இறைவனிடத்திலே இந்த உலகத்திலேயே நாம் பாவ மன்னிப்பு செய்து மீண்டு இந்த உலகத்திலே வாழும்போது எல்லா உறவுகளோடும் அழகான முறையிலே நல்ல முறையிலே பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி
எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை மன்னித்து, எவ்வளோ பெரிய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அதை மறக்கக்கூடிய ஒரு நட்பண்பினை அல்லாஹுடைய தூதர் எப்படி அனைவரையும் மன்னித்தார்களோ அதுபோன்று மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை கொண்டு வந்து நாளை மறுமையிலே சோனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னை